ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? நன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி ஏமாத்திட்டாங்கம்மா. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம கோட் படத்தோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் படம் வந்து ஹாலிவுட்டில் வந்த ஜெமினி மேன் படத்தோடைய இன்ஸ்பிரேஷன். கோட் படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஜெமினி மேனில் வந்த ஸ்டோரி பிளாட்டை நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. கோட் படத்தில் விஜய் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. அதில் யங்கர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? ஏங்க விஜய் அண்ணா 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அந்த டிஏஜிங் லுக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சரியில்லை, பட் படத்தில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோட் படம் வந்து ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷனில் வரப்போகிற 25வது படம். ஸோ ஏஜிஎஸ்க்கு வந்து இந்த கோட் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் படமாக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் படம் தான் தமிழ்லேயே வரப்போகிற மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா வருது. படத்தோட ரன் டைம் வந்து 3 hours 3 minutes. ஃபஸ்ட் ஹாஃபோட டியூரேஷன் வந்து 1 hour 28 minutes அண்ட் செகண்ட் ஹாஃபோடைய டியூரேஷன் வந்து 1 hour 34 minutes. கோட் படத்தோடைய ஃபஸ்ட்டு டைட்டிலாக இவங்க வந்து காந்தி அப்படின்னு வைக்கலான்னு யோசிச்சுருக்காங்க. பட் காந்தின்னு ஒரு படம் வந்தனால கோட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கோட் படத்தில் த்ரிஷா, இந்தியன் கிரிக்கெட்டர் பத்ரிநாத் அப்புறம் கேப்டன் விஜயகாந்தை சிஜி மூலயமா இந்த படத்தில் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. கோட் படத்தில் இப்போ ரிலீஸ் ஆன சாங்ஸை தவிர விசில் போடு சாங்குக்கு ஒரு ரீமிக்ஸ் சாங் இருக்கா, அதை வந்து பிரேம்ஜி வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. விஜய் அப்புறம் த்ரிஷா டான்ஸ் ஆடுற சாங், அப்புறம் இளையராஜாவோட சாங்கு ஒரு சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த கோட் படத்தில் மைக் மோகன் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு லாஸ்ட்டாக வந்த ஹரா படம் வந்து சரியாக போல். இந்த படத்தில் வந்து மெயின் ஆன்டகனிஸ்டாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, அஜ்மல், அப்புறம் லைலா, யோகி பாபு, வைபவ்னு இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்னேகா வசீகரா படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் கூட இந்த கோட் படத்தில் தான் பேராக நடிச்சிருக்காங்க. கோட் படம் வந்து தாய்லாந்து, ரஷ்யா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கிட்ட வரும். இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே திருவனந்தபுரத்தில் இருக்கிற க்ரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ஹாலிவுட்டில் பெரிய பெரிய படங்களுக்கு பண்ண லோலா விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஜெமினி மேனில் வந்த டிஏஜிங் டெக்னாலஜி கூட இந்த லோலா விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட் படத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த லோலா விஎஃப்எக்ஸ் தான் டிஏஜிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தளபதி விஜயோட கோட் படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஷோ வந்து 9 மணிக்கு தான். பட் கேரளா, ஆந்திராவில் எல்லாமே 4 AM ஷோஸ்லேயே வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோட் படத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.